எதுக்குமே அந்த சலனம் இல்லாத இந்த கான்சென்ட்ரேஷன் கரெக்டாக. இப்போ எது எடுத்தாலும் உங்களுக்கு ஆதி பகவான்னா பிள்ளையார், எது எடுத்தாலும் பிள்ளையார். நமக்கு இந்த பிள்ளையார் வழிபாடும் கடைசியில சுப்பிரமணிய சுவாமி வழிபாடும் முடிச்சாதான் பூஜையோட இது. சுப்பிரமணிய சுவாமி தாண்டி இன்னொரு சுவாமி இருக்கார். அது வந்து தெய்வம்னு சொல்றதை விட அவெல்லாம் வந்து எப்படி சொல்றது, சித்தர்கள் இல்ல, அவ வந்து குபேரன். குபேரன்லாம் வந்து லாஸ்ட் இதுல அவெல்லாம், அதாவது கீழ்நிலை தேவதைகள்ல வந்து இந்த ஆம்நாய வாசல் சொல்ற அந்த ஆம்நாய இதுல வந்து அவெல்லாம் வந்து அவளை தாண்டினா தான் நம்ம மேல போக முடியாது. திருப்பி கீழே இருக்கப்போ அவளை தான் தாண்டி கீழே வரணும். கீழே வந்து செக்யூரிட்டி மேலே போறப்ப பார்த்து போறோம், கீழே இருப்பா அந்த செக்யூரிட்டி நம்மள பாக்குறான், ரெஜிஸ்டர் சைன் பண்ணிட்டு போ அவுட் இன்னுன்ற மாதிரி. அந்த மாதிரி இவெல்லாம் ஆம்நாய தேவதை வந்து ஸ்ரீ சக்கரத்துல 4 வாசல் பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். தெரியுமா தெரியாதா? தெரியலன்னா மாமி அந்த சக்கரம் கொடுங்க, அந்த படம். ஒரு மாமி அழகா பண்ணி வரைஞ்சி சக்கரம். இந்த சக்கரம் வந்து ஸ்ரீ சக்கரம். நம்ம நம்ம உலகமே இந்த ஸ்ரீ சக்கரம் தான். இதுலதான் எல்லாமே நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே சர்வமும் இதுக்குள்ளதான் அடக்கம், உள்ளதான். ஸ்ரீநகரம் சொல்றோம், ஸ்ரீநகரங்கிறது சக்கரம். ஸ்ரீநகருங்கிறது நம்ம ஊர்லயே நம்ம இந்தியாவிலே இருக்கு. அந்த ஸ்ரீநகர் தான் நம்மளோட உச்ச இது. ஸ்ரீநகர்ல தான் எல்லா தெய்வங்களும் இருக்கா. எல்லா வடநாட்டுல தான் அத்தனை தெய்வங்களும், தென்னாட்டுல கிடையாது. அது புண்ணிய பூமி, இது கர்ம பூமி. தென்னாட்டுல ஒண்ணுமே கிடையாது. ஒரு காலமா அங்கதான் வழிபாடு. வஜ்ரவாராகிலேருந்து சகல தெய்வங்களும், காமாக்கியா சக்தி பீடம் முதல் அங்கதான், அசாம்ல அம்பாளுடைய முதல் பீடம் அங்கதான். அப்படின்னா அந்த வசதி அந்த அந்த வடநாட்டுல வந்து எத்தனை சக்தி பீடங்கள் இருக்கோ அத்தனை சக்தி பீடங்கள், கண்ணுக்கு தெரியாத போக முடியாத வழி தெரியாத அந்த பீடங்கள் படிச்செல்லாம் இப்படிலாம் இருக்கான்னு அப்பேற்பட்ட சக்தி பீடங்கள் வந்து நார்த்ல தான் இருக்கு. காலம் ஆக ஆக இந்த பாண்டிய ராஜா, சோழ ராஜா, சேரன் இவாள்லாம் இருக்காளே, இவாள்லாம் வந்து படையெடுத்துன்னு வடநாட்டு பக்கம் போறப்போ சிலதெல்லாம் முகலாயம் இவாள்லாம் நிறைய அழிச்சுட்டான், நிறைய போயிடுச்சு. இருந்தாலும் அது மீறி இருந்ததுல வந்து இவாள்லாம் போய் இப்படி ஒரு வழிபாடு சிவன், கிருஷ்ணன், அம்பாள் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அவளும் தென்னாட்டுல கொண்டு வரணும்னு சொல்லி இந்த வழிபாடுகள் எல்லாம் கொண்டு வந்து கோவில்லாம் நிறைய ஸ்தாபனம் பண்ணா. இப்போ எல்லாமே உல்டாவாயிடுச்சு. அங்க நிறைய சமாதிகள் ஆயிடுச்சு, இங்க வந்து கோவில் ஆயிடுச்சு. புரிஞ்சுதா? நாட்டுக்கு போனா வெறும் சமாதி தான் இல்லையா, இங்க சவுத்ல இருந்தா கோவில். அப்படி உல்டாவா ஆயிடுச்சு காலம். அப்படி அந்த மாதிரி இடத்துல வந்து ஸ்ரீநகரத்துலதான் சகலமும் இருக்கு. அதுக்குதான் வேத விற்பனர்கள், பண்டிதர்கள் ஸ்ரீநகரத்துல ஜாஸ்தி. காஷ்மீர் பண்டிட்டுங்கிறான். எந்த ஊர்லயாவது நம்மள பண்டிட்டு சொல்றதா, பண்டிட்டே சொல்லாது, ஒத்துக்காது இந்த ஊர்ல எல்லாம். அவன் போய் நிறைய படிச்சிருக்கானா, அந்த சாஸ்திரி என்ன பணம் வாங்குறான், அவனை விட இந்த பெரிய சாஸ்திரிகளுக்கு அவனை அப்படி ஒருத்தருக்குள்ள ஒருத்தாரு இந்த காம்படிஷன் இங்க தென்னாட்டுல. ஆனா அங்க வந்து எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரமா இருந்தாலும் அவனை வந்து பண்டிட்டு இருப்பான். அதனால இங்க கனகாம்பரம், அங்க ஏகாம்பரம். எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம், இங்க எல்லாம் தெரியாத கனகாம்பரம். அவெல்லாம் வந்து அங்க வந்து பண்டிதர்கள், விற்பனையார்கள். அவெல்லாம் வந்து சாரம், சாரம்ங்கிற அந்த வார்த்தை வந்து விற்பனர்கள், வேத பண்டிதர்கள், அறிவாளிகள், நிறைய விஷயம் தெரிஞ்சுவா. அந்த மாதிரி சாரம், அந்த சாரம் நிறைஞ்ச இடம் தான் ஸ்ரீநகரம். இவர் வந்து ஆதிசங்கரர் வந்து நிஷ்டல தியானத்துல வந்து டக்கு டக்குன்னு காசிக்கு போயிடுவார், டக்கு டக்குன்னு கல்கத்தா போயிடுவார், டக்கு டக்குன்னு ஸ்ரீநகர் போயிடுவார், டக்குன்னா இங்க அல்சூர் வந்துடுவார், டக்குன்னா மல்லேஸ்வரம் போயிடுவார். அப்பேற்பட்ட அவளுக்கெல்லாம் அந்த அம்பாளுடைய அதாவது என்ன சிவனே வழி. அவர் அப்படியே ஒரு தவ வலிமை இருந்ததுனால நினைச்சப்போ அவளால சாதிக்க முடிஞ்சது. இன்னைக்கு மாதிரி நம்மள மேல முன்னாலே ஏர் டிக்கெட் புக் பண்ணிட்டு கிங்ஃபிஷர்லயும் ஜெட் ஏர்வேஸ்லயும் ஒரு மாசத்துக்கு முன்னாலே பாஸ்போர்ட் வரல, விசா வரல, அந்த ப்ராப்ளம் எல்லாம் கிடையாது. அப்போ நினைச்சா அவ எத்தனை பத்ரி கேதார்லாம் நினைச்சாடுனால போக முடியுமா, உடம்பத்துக்குள்ள குளிரு அப்படி இப்படிங்கிறோம். ஆனா அவ அந்த காலத்துல போய் நாட்டு நமக்காக எவ்வளவு கொண்டு வந்து விஷயங்களை அதி அற்புதமா பொக்கிஷங்களை, ட்ரெஷர் ஐலண்ட் அப்படி கொண்டு வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லாருக்கும் அந்த கிருபா கடைசம் வரணும், அம்பாளோடது, பெருமாளோடது, சிவனோடதுன்னு கொண்டு வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இன்னைக்கு கைமேல் இந்த ரெடிமேடு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி கொண்டு வந்து கொடுத்துருக்கானா அது ஏன் நம்ம உபயோகிக்க கூடாது இல்லையா? விஷயங்கள் படிக்கணும், எப்பப்ப டைம் கிடைக்கிறதோ இப்படி ஒரு கிளான்ஸ் படிங்க. புத்தகம்லாம் நிறைய இருக்கு, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கொடுங்க, கேளுங்க, நான் தரேன், படிச்சு திருப்பி கொடுங்க, இன்னொருத்தர் கொடுக்கலாம்.
ஏன்னா நிறைய மாமிகள் எனக்கு நிறைய பேர் சொல்ல தெரியல, மறந்தும் போயிட்டு இதோ மாமா ஒரு நிமிஷம் படிச்சு தரேன் போனவா நிறைய புக்கு. ஆனா படிக்கிறப்ப இந்த மாமாத்துல நிறுத்தணும் திருப்பி தெரியல, இன்னொருத்தருக்கு நான் கொடுக்கலாம்ல. அது மாதிரி நிறைய போயிட்டு போன போது அந்த அவளுக்குதான் போனதுக்கு போயாச்சு. அப்பேற்பட்ட புத்தகங்கள் அப்பேற்பட்ட பொக்கிஷங்களை நிறைய நமக்கு தெரிஞ்ச முன்னோர்கள் வளம் நிறைய எழுதியிருக்கா எல்லாம் பண்ணி. வசந்தா இதை அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்து கிளம்பன் பண்ணின்னு கொஞ்சம் உட்காந்து ஜேபி நகர்ல இருக்காமா தங்கத்துக்கு இவ இருக்கான். வந்து சாரம் நிறைந்த இடம், வேத விற்பனர்கள்லாம். உங்களுக்கு போர் அடிக்குதா? சாரம் நிறைந்த இடம் ஸ்ரீநகரம். நான் இப்ப வாராயிட்ட கேட்டுட்டு தான் அந்த உட்காந்து எனக்கு அப்படியே ஃப்ளோ கொடு, எனக்கு தெரியாது தடங்கள் வரக்கூடாதுன்னு. சாரம் நிறைந்த இடம் ஸ்ரீநகரம். இங்கேருந்து ஆதிசங்கரர் சாரதா அம்பாளை கொண்டு வந்தார். சாரதா அம்பாளை வந்து தென்னாட்டுக்கு கொண்டு வந்து துங்கபத்ர நதியில சிருங்கேரியில ஸ்தாபனம் பண்ணி மேரு பிரதிஷ்டை பண்ணி வச்சார். இந்த மகாமேருங்கிறது வந்து இதுதான் உலகம், இது சுத்திதான் எல்லாமே, சர்வமும் இதுக்குள்ள அடக்கம், இதுலதான் எல்லாமே 30 தேவர்களும் சகலமும் இதுல அடக்கம். இவாளை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஊர்லயும் ஸ்தாபனம் பண்றாரு, ஒரு இடத்துலயும் பண்றாரு. திருவானைக்காவல், காஞ்சி, இந்த மாதிரி ஒரு இடத்துலயும் கொண்டு வந்து ஸ்தாபனம் பண்றாரு. சாரதாங்கிறது சிருங்கேரி தான் கொண்டு வந்து அம்பாள் இது பண்ணு. இந்த மாதிரி நிறைய வேத இதெல்லாம் சிருங்கேரி இதெல்லாம் நிறைய. அப்பேற்பட்ட பத்ரிநாத், அப்பேற்பட்ட நாராயணன், அப்பேற்பட்ட கேதார்நாத்ல தான் நம்ம எல்லாம் வடநாட்டுல போய் பாக்குறோம். அப்பேற்பட்ட புண்ணிய பூமி, நிறைய மந்திரங்கள், நிறைய சாஸ்திரங்கள், மந்திர தந்திர சாஸ்திரங்கள்லாம் நிறைஞ்ச பூமி. இந்த பூமியில நம்ம பிறந்தோம், அதுவும் இந்து மதத்துல பிறந்தோம், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் நல்லது சொல்லி கொடுத்து பாட்டு மந்திரங்கள் சின்ன வயசுலயே. மாமியோட பேரன் 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே விஷ்ணு சஹஸ்ரநாமம் கரைச்சு கொடுத்து சொல்றது, விவேகம் வருண் எல்லாம். அது கேட்க எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். ஒரு சின்ன குழந்தை எவ்வளவு அழகா சொல்றது. போருடா நிறுத்தின நான் ஃபுல்லா தான் சொல்வேன்னு உட்காந்து ஆரம்பிச்சேன். அப்பேற்பட்ட இதெல்லாம் நம்ம கொண்டு வர வழியில தான் எல்லா குழந்தைகளும் இருக்கு இல்லையா? ஷாருக் கான் பிக்சரும் ஐஸ்வர்யா டான்ஸும் பார்த்துன்னு உட்காந்துருக்கா. அவளுக்கு தெரியல, நம்ம வழியில கொண்டு வரணும் அவளை. அது மாதிரி இல்லைன்னா வான போர்ஸ் பண்ணி இட்டு வந்து நமஸ்காரம் பண்ணு குளிச்சோன்னு விபூதி இட்டுக்கோன்னு ஏதோ கடனேன்னு பண்றதுக்கு பக்தி வரமாட்டேங்கிறது. வரும், ஆனா எப்ப வரும்? நம்ம சொல்லி கொடுக்கணும், நம்ம தான் பண்ணணும். அது திட்டினாலும் பரவாயில்ல, கத்தினாலும் அது இரிட்டேட் ஆனாலும் அவளுக்கு புத்தி கொண்டு வரணும், சொல்லி வரணும். இன்னைக்கு இந்த மானசா வந்து பிச்சு போட்டு பூவை போடுறது, அது அவருடைய பக்தி. அது குழந்தைய போடுறது ஏத்துப்பா, அம்பாள் ஏத்துப்பா. அது தெரிஞ்ச அறிஞ்ச போடுறது இல்ல, அது ஏத்துப்பா. அந்த மாதிரி அதோடைய மார்க்கம் பக்தி. சின்ன இது அது தெரிஞ்சது பண்றது. அது மாதிரி நல்லதெல்லாம் சொல்லி கொடுத்து நல்லதெல்லாம் பண்றோம். இப்பேற்பட்ட புண்ணிய பூமியில் நம்ம பிறந்து நிறைய மந்திரங்கள் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கா, எல்லாம் பண்ணியிருக்கோம். இந்த பூமியில 2 ரொம்ப ரொம்ப வசதியான ஒரு எபிக்ஸ் சொல்றோம், இதிகாசங்கள் சொல்றோம். ராமாயணம், மகாபாரதம். 2 கண்ணு போல அதுல இல்லாத